அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹு தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறார். ஆத், சமூத் என்ற இரண்டு கூட்டத்தார்கள் இருந்தார்கள். நாம் எல்லாம் பயான்களில் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம், புத்தகங்களை படித்திருக்கின்றோம். உலக வரலாற்றிலே மிக வலிமை மிக்க சமுதாயம் என்று சொன்னால் ஆது சமுதாயம், சமூத் சமுதாயம். ஆது, சமூத் இரண்டு பேருமே சகோதரர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய மகன் சாம் என்பவருடைய இரண்டு குழந்தைகள். அந்த இரண்டு பேருடைய சந்ததிகள் தான் ஆது சமுதாயமாக உருவெடுத்தார்கள். சமூத் சமுதாயமாக அவர்கள் ஒரு பக்கம் உருவெடுத்திருக்கிறார்கள். இரண்டு சமுதாயத்தினர்கள். ஆது சமுதாயத்திற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நபியாக அனுப்பி வைத்தான். அதற்கு பிறகு சமூத் சமுதாயத்திற்கு அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பி வைத்தார். இந்த ஆது சமுதாயம் இருக்கிறார்களே, இவர்களும் சமூத் சமுதாயம், இந்த இரண்டு சமுதாயத்துமே மிக வலிமை மிக்க சமுதாயம். தென்னை மர அளவுக்கு உயரம் உள்ளவர்கள், மிக திரகாத்திரமான உடல் வலிமை மிக்கவர்கள், மிக செல்வ செழிப்பிலே அவர்கள் இப்படி குலுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். குழந்தை செல்வங்கள் அல்லாஹ் ஏராளமாக கொடுத்திருந்தான். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பள்ளிக்கூடத்தை போன்ற குழந்தைகள் நிறைய இருந்தன. மிக திறந்த வழிகளிலே மிகப்பெரிய பங்களாக்கள், கோட்டைகளை கட்டி வசித்தவர்கள். பெரும் பெரும் மலைகளிலே குடைந்து அவர்கள் மிகப்பெரிய மாளிகைகள், கோட்டைகளை அவர்கள் வடிவமைத்து அங்கே வசித்து வாழ்ந்து வந்தவர்கள். மிகப்பெரிய செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர்கள். ஆது சமுதாயம் சொன்னார்கள், மன் அஷத்து மின்னா குவா என்று கூட சொன்னார்கள். எங்களை விட பலசாலிகள் உலகத்தில் யார் இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துக்களை, அல்லாஹ்வை மறந்துவிட்டு, நியமத் கொடுத்தவன் யார் என்பதை மறந்துவிட்டு, இந்த வலிமை கொடுத்தவன் யார் என்பதை மறந்துவிட்டு, சொத்துக்களை கொடுத்தவன் யார் என்பதை மறந்துவிட்டு, இவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்தவன் யார் என்பதை மறந்துவிட்டு, தங்களுடைய உடல் மீது, செல்வத்தின் மீது, வலிமை மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை புறக்கணித்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஏற்க மறுத்தார்கள். படைத்தவனை விட்டு விட்டு படைப்புகளை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். படைப்புகளை அவர்கள் வணக்கம் செய்ய துவங்கிவிட்டார்கள். படைத்தவன் ரப்புல் ஆலமீன், அகில உலகத்தின் ரட்சகன் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வை அவர் நிராகரித்து விட்டார்கள். அல்லாஹ் அதற்கு பிறகு அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான். 3 வருடங்கள் மழை இல்லாமல் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது. பஞ்சம் நிலவியது. அதற்கு பிறகு 8 நாள் 7 இரவு 8 பகல் தொடர்ந்து அல்லாஹ் காற்று வீச செய்து அந்த ஆது சமுதாயத்தை அழித்து விட்டார். அவர்களுக்கு பிறகு சமூத் சமுதாயம் அவர்கள் வந்தார்கள். அந்த ஆது சமுதாயம் விட்டு சென்ற அத்தனை சொத்துக்களுக்கு இவர்கள் வாரிசானார்கள். ஏற்கனவே இவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன. அல்லாஹ் மிகப்பெரிய செல்வ செழிப்பை தந்திருந்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக அனுப்பி வைத்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். சமூத் சமுதாய மக்களிடத்தில், என் சமுதாயமே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரப்புல் ஆலமீனை வணங்குங்கள், அவனுக்கு வழிபடுங்கள், படைப்பிடங்களை நீங்கள் வழிபடாதீர்கள், படைப்பிடங்களை நீங்கள் தெய்வமாக எடுத்து வணங்காதீர்கள் என்று மக்களுக்கு தாவத் கொடுத்தார்கள். மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப வயதில் இருந்தே மக்களுக்கு தாவத் கொடுத்து கொண்டே இருந்தவர்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தவர்கள். மக்கள் சாலிஹை பார்த்தாலே பயந்து ஓடுவார்கள். சாலிஹுக்கு வேறு வழியே இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் இது சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அவர் வேறு வேலையே இல்லையா என்று கூட மக்கள் சடைந்து போவார்கள். இந்த அளவுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வயதும் கொஞ்சம் அதிகமாகிறது, ஒரு பக்குவம் வருகிறது. இப்பொழுது மக்கள் பார்த்தார்கள், சாலிஹ் இவர் காலம் காலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நாம் இவரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும், அதை அவர் செய்து முடிக்க முடியாது, அவர் பொய்யராக இருந்தால் நிச்சயமாக முடியாது, அப்படி ஒரு உண்மையான தூதராக இருந்து அதை செய்து விட்டார் என்று சொன்னால் அப்பொழுது பார்த்து கொள்வோம் என்று சொல்லி எல்லாரும் மக்களுமாக சேர்ந்து வந்து சாலிஹிடத்தில், சாலிஹே, நீங்கள் நபி என்று சொல்லுகிறீர்கள், அப்படி என்று சொன்னால் இதோ தெரிகிறது இந்த மலை, இந்த மலையில் இருந்து, இந்த பாறையில் இருந்து ஒரு ஒட்டகத்தை வெளியே கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். ஒரு ஒட்டகம் வர வேண்டும். அந்த ஒட்டகம் 10 மாத கர்ப்பமுள்ள ஒட்டகமாக இருக்க வேண்டும். அந்த ஒட்டகத்தை வர வையுங்கள் என்று சவால் விட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சர்வ ஆற்றல் மிக்கவன், சக்தி மிக்கவன்,
நான் பிரார்த்தனை செய்து கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்து விடுவார். பிறகு நீங்கள் ஏற்க மறுத்து விட்டால் அதிக தண்டனையாக மாறிவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சாலிஹ் இஸ்லாம் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். கொண்டு வாருங்கள் பார்க்கலாம், நபி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை ரப்பு என்று ஏற்றுக்கொள்கிறோம், அகில உலகத்தை படைத்தவன் ஒரு இருக்கிறான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று மக்கள் சொன்னார்கள். சாலிஹ் இஸ்லாம் 2 ரக்காத் தொழுதார்கள். எல்லா மக்கள் கூட்டமாக நிறைந்து குழுவி காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே சாலிஹ் இஸ்லாம் 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ் கையேந்தி, யா அல்லாஹ், உன்னால் முடியாதது எதுவும் இல்லை, நீ குன் என்றால் நடந்துவிடும், நீ ஒன்றை உத்தரவிட்டால் நடத்தி முடித்து விடுவாய், நீ இந்த பாறையிலிருந்து ஒட்டகத்தை கொண்டு வந்து மக்களுக்கு நீ ஒரு வல்லமையை நிரூபித்து காட்டு என்று அல்லாஹ்விடம் துவா செய்கிறார்கள். துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாறை பிளந்தது, ஒட்டகம் வெளியே வந்தது. எல்லோரும் கண்கூடாக பார்த்தார்கள். வெளியே வந்து ஒட்டகம் மேய துவங்கியது. மிகப்பெரிய கூட்டம் சாலிஹ் இஸ்லாத்தை நபியாக ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள். ஆனால் பலர் நிராகரித்து கொண்டே இருந்தார்கள், மறுத்தவர்கள் மறுத்து கொண்டே இருந்தார்கள், புறக்கணித்தவர்கள் புறக்கணித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் சாலிஹ் இஸ்லாம் பார்த்தார்கள், மக்களே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இந்த ஒட்டகம் இருக்கிறது, ஜாத்துக்கும் பையினத்தும் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து அத்தாட்சி உங்களுக்கு வந்திருக்கிறது. ஹாதிகி நாக்கத்துல்லாஹி லக்கும், இது அல்லாஹுடைய ஒட்டகம், உங்களுக்கு அல்லாஹ் ஆயத்தன் அத்தாட்சியாக வெளியே கொண்டு வந்திருக்கிறான். பதரூஹா, இந்த ஒட்டகத்தை நீங்கள் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. தவக்குலு ஃபி அர்லில்லாஹி, அல்லாஹுடைய பூமியிலே அது சாப்பிடும். தவலா தமசூஹா பிசு, எந்த தீங்கும் இந்த ஒட்டகத்துக்கு கொடுக்கக்கூடாது. அது உங்கள் இறைய சாப்பிடல, உங்கள் உணவை சாப்பிடல, உங்கள் காசு பணத்தை சாப்பிடல, அல்லாஹுடைய பூமியில் அந்த ஒட்டகம் மேயும், அல்லாஹுடைய ரிஸ்கை சாப்பிடும். நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, எந்த கெடுதியும் அந்த ஒட்டகத்துக்கு நீங்கள் தரக்கூடாது. அப்படி கொடுத்தா யஃபூதுக்கும் அதாபுல் அலீம், உங்களுக்கு மிகப்பெரிய கொடிய வேதனை உங்களை பிடித்து கொள்ளும் என்று எச்சரிக்கை செய்தார். அந்த ஒட்டகம் வந்தது. பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக தெரிந்தது ஒட்டகம். மற்ற ஒட்டகங்களாம் மிரண்டு ஓடும். இந்த ஒட்டகத்தை பார்த்தால் அங்கே ஒரு பெரிய கிணறு இருந்தது. அந்த பகுதியிலே அந்த கிணற்றின் தண்ணீர் தான் எல்லா ஒட்டகங்களுக்கும் நீர், அதை தான் குடிக்க வேண்டும். மக்கள் அதை தான் இறைத்து புழங்க வேண்டும். இந்த ஒட்டகம் வந்து குடிக்கின்ற பொழுது எல்லா தண்ணீரையும் குடித்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி மிக்க ஒட்டகம். மக்களுக்கு மிக சிரமம் ஏற்பட்டது. எல்லோரும் முறையிட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், ஒரு நாளைக்கு இந்த ஒட்டகம் தண்ணீர் குடிக்கட்டும், ஒரு நாளைக்கு மக்களுடைய ஒட்டகம் கால்நடைகள் எல்லாம் தண்ணீர் குடிக்கட்டும் என்று அல்லாஹ் அதை பகிர்ந்து கொடுக்க சொன்னான். எனவே ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய ஒட்டகத்திற்கு தண்ணீர் குடிக்க விட்டு விடுங்கள், மறுநாள் உங்களுடைய கால்நடைகள் அந்த கிணற்றிலே தண்ணீரை அருந்தட்டும் என்று அல்லாஹ் ஆணை பிறப்பித்தான். இப்படியே போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாளிலே அந்த ஒட்டகம் முழு தண்ணீரையும் குடித்து விட்டால் கூட மறுநாள் அந்த தண்ணீர் குடிக்கிற அன்றைக்கு இந்த மக்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்க முடியாது. ஆனால் இந்த ஒட்டகம் என்ன செய்யும் என்றால் அந்த மக்களுக்கு பால் கொடுக்கும். நிறைய பால் அந்த ஒட்டகம் மக்களுக்கு எல்லோரும் பானைகளிலே பாத்திரங்களிலே நிரப்பிக்கொள்கிற அளவுக்கு அல்லாஹ் பாலை தர வைத்தான். இப்படி இருந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த மக்கள் முடிவு செய்தார்கள், இந்த ஒட்டகத்தால் எங்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது, இந்த ஒட்டகத்தை கொலை செய்து விட்டால் நம்முடைய கால்நடைகள் நிம்மதியாக மேய்ந்து கொண்டிருக்கும் என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள். பொதுவாகவே மக்களுடைய இயல்பு அப்படித்தான். அல்லாஹ் கொடுத்த அச்சாட்சியை பார்த்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடிப்படைய வேண்டும். அதுக்கு நேர்மாறாக அல்லாஹ்வை புறக்கணிக்கும் விதமாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சியையே அவர்கள் கொலை செய்து தடமில்லாமல் அழித்துவிட வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்பொழுது என்ன செய்வது? அப்படி ஒரு கால் அழித்து விட்டால் அல்லாஹ்வுடைய அதாப் வந்துவிடுமே என்றும் பயந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே பொதுவாகவே பெண்களைத்தான் பயன்படுத்துவார்கள் ஆயுதமாக. 2 பெண்கள் அந்த பகுதியிலே மிக அழகு மிக்க மிக திறமிக்க 2 பெண்கள் ஒரு அறிக்கை விடுகிறார்கள். யார் இந்த ஒட்டகத்தை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நாங்களும் எங்களுடைய பெண் பிள்ளைகளும் அர்ப்பணமாகி விடுகிறோம், அவர்கள் எங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறார்கள். சொன்ன உடனேயே 2 மனிதர்கள் அதற்காக தயாராகிறார்கள். மிஸ்தா கதார் என்ற 2 பேர் தயாராகி அந்த ஒட்டகத்தை கொலை செய்துவோம், அந்த 2 பெண்மணிகள் சொன்னதை போன்று நாங்கள் அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று முடிவுக்கு வருகிறார்கள். 2 சகோதரர்களும் சென்று அந்த மிஸ்தாக் சதா 2 பேருமே அல்லாஹ்வுடைய அந்த ஒட்டகத்தை கொல்வதற்காக ஒட்டகம் வருகின்ற வழியிலே மறைந்து உட்கார்ந்து கொண்டு ஒருவர் அம்பு அடித்து அந்த ஒட்டகத்தை கால் மீது ஏறுகிறார். அந்த ஒட்டகம் கீழே விழுகிறது. இன்னொருத்தர் ஓடி செல்லுகிறார், ஒட்டகத்தை வெட்டுகிறார், ஒட்டகத்தை கொலை செய்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை கொலை செய்து விட்டார்கள். இப்பொழுது இந்த சூழ்நிலையில் அல்லாஹ்
அகருன் நாக்கத்தை அல்லாஹுடைய ஒட்டகத்தை அவர்கள் கொன்று விட்டார்கள். அன் அம்ரி ரப்பிஹிம் ரப்புடைய கட்டளையை மீறி விட்டார்கள். ஃபகாலு யா சாலிஹ் சொன்னார்கள், சாலிஹே ஈத்தினா பிமா தஅய்துனா இன் குன்த மினல் முர்சலீன், நீ சொன்னீரே அல்லாஹ்வுடைய ஒட்டகம் இதைக்கு நீங்கள் தொந்தரவு கொடுத்தால் அதாப் வரும் என்று சொன்னீரே, எங்கே அதாப் வரட்டும் பார்க்கலாம். நீங்கள் ரசூலாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதராக இருந்தால், நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் அதாவை கொண்டு வாருங்கள் என்று சவாலாக அந்த மக்கள் கொலையும் செய்துவிட்டு ஒட்டகத்தை அதாவை கொண்டு வாருங்கள் பார்ப்போம், எங்கே வருகிறது பார்க்கலாம் என்று கேட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுக்கு அதாப் வந்துவிடும், 3 நாள் டயம், 3 நாட்கள் நீங்கள் நிம்மதியாக வாழுங்கள், சுகபோகமாக வாழுங்கள், நிம்மதியாக இருங்கள். 3 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அதாப் வந்துவிடும், இங்கே வரட்டும் பார்க்கலாம் என்று மக்கள் ஏளனமாக சொன்னார்கள். முதல் நாள் வியாழக்கிழமை உங்கள் நிறம் மஞ்சளாக மாறும். 2வது நாள் வெள்ளிக்கிழமை உங்கள் நிறம் சிகப்பாக மாறிவிடும். 3ஆம் நாள் சனிக்கிழமை உங்கள் நிறம் கருப்பாக மாறும், அல்லாஹ்வுடைய அதாப் வந்துவிடும் என்று அடையாளமும் சொல்லிவிட்டார். அதே போன்று வியாழக்கிழமை எல்லாருடைய முகங்களும் மஞ்சளித்து போனன. 2வது வெள்ளிக்கிழமை அன்று எல்லாருடைய முகங்களும் இப்படி சிவப்பாக மாறியது. அப்பொழுதாவது மக்கள் பயந்து தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து திருந்தி கதறி அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்தில் பணிந்திருக்க வேண்டும், அடிபணிந்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக சாலிஹ் நபி மீது கோபம் கொண்டார்கள். இந்த சாலிஹ் சொன்னதை போல் நடந்து கொண்டிருக்கிறது. சாலிஹ் நபியை கொலை செய்ய வேண்டும், யாரை சொன்னவர் சாலிஹை கொல்ல வேண்டும் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்வதற்காக தயாராகி வருகிறார்கள். அவரை கொலை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிற பொழுது 3வது நாள் முகம் கருத்து விடுகிறது. இப்போ சாலிஹை கொலை செய்வதற்காக வேண்டி அவர் வீட்டுக்கு எல்லோருமே படையெடுக்கிறார்கள், திரண்டு செல்கிறார்கள். சாலிஹ் வீட்டை சூழ்ந்திருந்து அவரை கொண்டு விட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்மாரி மழை பொழிவித்து அவர்களை அழிக்கிறான். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான், வஹதத்துஹுமுர் ரஜுஃபா ஃபஸ்பஹு ஃபி தாரிஹிம் ஜாசிமீன். ரஜுஃபா அவர்களை பிடித்து கொண்டது. ரஜுஃபா என்று சொன்னால் பூகம்பம், பூமி அப்படியே அதிர்ந்தது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஹதத்துஹுமுஸ் ஸைஹா. ஸைஹா என்றால் ஒரு சப்தம், மலக்கு ஒரு சப்தம் இட்டார், அந்த இடி முழக்கம் ஒரு சப்தம் அவர்களை பிடித்து கொண்டது. மேலிருந்து சப்தம் ஒன்று வருகிறது, கீழிருந்து பூமி அதிர்கிறது. ஃபஸ்பஹு ஃபி தாரிஹிம் ஜாசிமீன். அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே யார் எப்படி இருந்தார்களோ அப்படியே மோங்குப்புற கீழே விழுந்து அவர்கள் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டு போனார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல இந்த மக்கள் மக்கரு மக்கரன் மக்கர்னா மக்கரன் வகும் லா யஷ்உரூன், இவர்கள் சாலிஹை கொல்வதற்கு சூழ்ச்சி செய்தார்கள், நாமும் சூழ்ச்சி செய்தோம், அது இவர்களுக்கே தெரியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக எல்லா நபிமார்களையும் அனுப்பி வைத்த நோக்கம் என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்ட ரப்புல் ஆலமீன், தங்களை படைத்தவனை, தங்களுக்கு உணவளிக்கிறவனை, தங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவனை, தங்களுக்கு அனைத்து பாக்கியையும் தந்து கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீனை வணங்க வேண்டும், எங்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் எல்லா நபிமார்களுமே மக்களுக்கு உழைப்பூசி தாவத் கொடுத்தார்கள். மக்கள் ஏற்க மறுக்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கியது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய வல்லமை இருக்கிறது மிகப்பெரியது. பாறையிலிருந்து ஒட்டகத்தையும் அல்லாஹ் கொண்டு வருவான், பாறையிலிருந்து தண்ணீரையும் கொண்டு வருவான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் அவன் படைத்த படைப்புகள், அவன் எதை வேண்டாலும் செய்ய முடியும் அல்லாஹ் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு முடியாதது எதுவும் இல்லை. அவன் நினைத்தால் பாறைக்குள் இருக்கின்ற தேரை அதற்கும் உணவு கொடுக்கிறான். அந்த பாறையிலிருந்து ஒட்டகத்தை வெளியே கொண்டு வருகிறான். அவன் அந்த பாறையிலிருந்து 12 ஊற்றுக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் தண்ணீர் ஊற்றுக்களையும் அல்லாஹ் தந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வலிமை மிக்கவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டுவதற்காக இது போன்ற நிகழ்வுகள் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். உலகத்திலேயே மிக வலிமை மிக்க சமுதாயம், உலகத்திலேயே மிகப்பெரிய ஆற்றல் மிக்க சமுதாயம், இன்றைக்கும் ஆது சமுதாயம் சமூக சமுதாயம் அவர்கள் கட்டிய கோட்டைகளை போன்று உலகத்தில் யாரும் கட்ட முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கட்டிட நுணுக்கங்கள், மிகப்பெரிய தேர்ச்சி மிகுந்த அந்த கோட்டைகள் இன்றைக்கும் அது எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போர்ப்படத்தின் பொழுது சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த வழியிலே கடந்து செல்கிற நிலை ஏற்பட்டது. சொன்னார்கள், இங்கே சமூக கூட்டத்தார்களுக்கு அதாப் இறங்கிய இடம் இது, எனவே யாரும் அதற்கு உள்ளே போகாதீர்கள், அங்கே தண்ணீரை பருகாதீர்கள் என்று நபிகள் பெருமானார் சஹாபாக்கள் உத்தரவிட்டார்கள்.
யாரும் அந்த இடத்துல தண்ணீரை குடிக்கவில்லை, யாரும் அந்த கோட்டைகளுக்குள்ளே செல்லவில்லை, அப்படி கடந்து போய்விட்டார்கள். இன்றைக்கும் அடையாளமாக ஒரு சின்னமாக இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்து இந்த உலகத்தை யாரும் வாழ்ந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா முழு உலகத்திற்கும் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். அதை விளங்கி வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நினைத்து அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை வல்லமைகளை நாம் எண்ணி பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாக்குதுவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.